வணக்கம். வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது வி விஷ்ணுராஜ். இன்றைய நிகழ்ச்சியில் ஆர்கிடெக்சர் குறித்த படிப்புகள் குறித்து விவாதிக்க உள்ளோம். அதற்கு முன்பாக கல்வி செய்திகளை முதலில் பார்க்கலாம். தனியார் பள்ளிகளில் 25% ஒதுக்கீட்டின் கீழ் மாணவர்கள் சேர்க்கப்படுவார்கள் என்று தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பு உறுதி தெரிவித்துள்ளது. இதற்கான விண்ணப்பங்கள் இன்று முதல் விநியோகம் செய்யப்படுவதாக அந்த கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் தங்கமணி. தமிழகத்தில் உள்ள தனியார் பள்ளிகளில் 25% இடங்களை இலவசமாக ஏழை எளிய மாணவர்களுக்கு ஒதுக்குவதற்கு நாங்கள் உடன்பட்டிருக்கிறோம் என்று சபிதா அவர்களை சந்தித்த, அதாவது பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் சந்தித்த பள்ளி நிர்வாகிகள், சங்க நிர்வாகிகள் ஒப்புதல் தெரிவித்திருக்கின்றனர். இந்நிலையில் இந்த விண்ணப்பங்கள் எவ்வாறு விநியோகிக்கப்படுகிறது, பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை தொடங்கிவிட்டதா என்பது குறித்து தெரிவிப்பதற்காக நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளிகளின் சங்கங்களின் கூட்டமைப்பு பாதுகாப்பு தலைவர் ராஜன் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்போம். சார், இப்போ நீங்க பள்ளிக்கல்வித்துறை செயலாளரிடம் அந்த மாணவர் சேர்க்கை நடத்துவதற்கு ஒப்புக்கொண்டீங்க. இப்போ மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள்லாம் வழங்கப்படுகிறதா? 2 ஆண்டுகளா எங்களுக்கு அந்த மாணவர்களை சேர்த்துடைய கட்டணத்தை மத்திய அரசு மூலமா தமிழக அரசு வரும்னு சொல்லிட்டு நாங்க வரல. அதனால நாங்க ஒரு சின்ன எங்களுடைய குறையை தெரிவிச்சோம். அப்போ கல்வித்துறை செயலாளர் சபிதா மேடம் எங்களெல்லாம் கூப்பிட்டு நேற்று இரவு டெல்லியில இருந்து இன்னும் 3 நிமிஷம் மத்திய அரசுல இருந்து வந்துடும், அது வந்த உடனே நாங்களுக்கு விநியோகம் பண்ணிடுவோம், அந்த பணத்தை எதுவும் பாக்கி வைக்க மாட்டோம். ஆனா இந்த இயர் நீங்க அட்மிஷனை தொடங்கிடுங்க, நம்பிக்கையோடு கொடுங்கன்னாங்க. நாம தமிழக அரசுடைய செயலாளரின் நம்பிக்கை தந்த வாக்குறுதியை ஏற்று இன்றையிலிருந்து அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தனியார் பள்ளிகளிலும் இன்னைக்கு ஃபார்ம்ஸ் பெற்றோர் வந்து கேட்கிற போது இல்லை இல்லாமல் மகிழ்ச்சியோடு ஏழை மாணவர்களுக்கு அந்த ஃபார்ம்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க இப்படி சொன்னாலும் ஒரு சில பள்ளிகள் விண்ணப்பங்கள் கிடைக்குது, பெரும்பாலான பள்ளிகள்ல விண்ணப்பங்கள் வழங்கப்படல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. பெரும்பாலான பள்ளிகள்ல அப்ளிகேஷன் கிடைக்குது, ஒரு சில பள்ளிகள் தான் அப்ளிகேஷன் கொடுக்கல. மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனங்கள், அரசு உதவி பெறும் ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களில் ஆசிரியர் பயிற்சி பெறுவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்கள் குறைந்தபட்சம் 1200க்கு 540 மதிப்பெண் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது. 30 வயதிற்குட்பட்ட பொது பிரிவினர் விண்ணப்பிக்கலாம். தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கு 5 ஆண்டுகள் வயது வரம்பில் சலுகை வழங்கப்படும். விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கு 10 ஆண்டுகள் வரை வயது வரம்பில் சலுகை வழங்கப்படும். மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனங்களில் வரும் 14ஆம் தேதி முதல் விண்ணப்பங்களை பெற்றுக் கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை ஜூன் 2ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் மாவட்ட ஆசிரியர் பயிற்சி மையங்களில் தர வேண்டும். மெரைன் ஃபிட்டர், வெசல் நேவிகேட்டர் ஆகிய படிப்புகளுக்கு 10ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மெரைன் ஃபிட்டர், வெசல் நேவிகேட்டர் ஆகிய பிரிவுகளில் 2 ஆண்டுகள் பயிற்சி அளிக்கப்படும். 10ஆம் வகுப்பு படித்தவர்கள் தற்போது தேர்வு முடிவுக்காக காத்திருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம். 16 முதல் 20 வயதிற்குட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். மத்திய வேளாண் துறை அமைச்சகம் 59 SN தெரு, ராயபுரம், சென்னை 13 என்ற முகவரியில் விண்ணப்பங்களை பெற்று 16ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். தகுதியான மாணவர்களுக்கு ஜூன் 21ஆம் தேதி நுழைவுத் தேர்வு நடைபெறும். தேர்வு செய்யப்படும் மாணவர்களுக்கு தங்கும் விடுதி வழங்கப்படும். மாதந்தோறும் 1500 ரூபாய் உதவித்தொகையும் வழங்கப்படும். தற்போது தெளிவுபட பகுதிக்கு செல்வோம். இன்றைய தெளிவுபட பகுதியில் ஆர்கிடெக்சர் படிப்புகள் குறித்து விவாதிக்க உள்ளோம். 12ஆம் வகுப்பிற்கு பின்னர் ஆர்கிடெக்சர் படிப்பில் சேருவதற்கு தகுதிகள் குறித்து அரங்கில் நம்முடன் உள்ள ஆர்கிடெக்சர் வல்லுநர் திரு குன்னக்குடி வி ஸ்ரீனிவாசன் அவர்களிடம் நேயர்கள், மாணவர்கள் தங்களது சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். முதலில் ஆர்கிடெக்சர், அதாவது ஃபர்ஸ்ட் காலேஜஸ்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல இருந்தே பார்த்தோம்னா, ஒன்னு என் பையன் லாயர் ஆகணும், பேங்க் அபிஷியல் ஆகணும், இல்ல இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் தான் எல்லா பேரண்ட்ஸோட மைண்ட் செட்லயே இருக்கும். பட் இந்த ஆர்கிடெக்சர் அப்படின்ற விஷயம் சிவில் இன்ஜினியரிங்கும் இதுக்கும் ஒரு சில விஷயங்கள் ஒத்து போற மாதிரியான, ஏன்னா அந்த கட்டடங்கள் சம்பந்தமான ஒரு விஷயம் அப்படின்றதுனால, சிவில் இன்ஜினியரிங்கும் ஆர்கிடெக்சருக்கும் என்ன டிஃபரன்ஸ், ஃபர்ஸ்ட் அதை சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்.
அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இது நான் தெளிவுபடுத்தணும். என்னன்னா, இன்னைக்கு பாரம்பரியம், இந்த ஹெரிட்டேஜ் கல்ச்சர் எல்லாமே பாதுகாக்கப்பட்ட பெட்டகங்கள் என்னன்னா நம்மளுடைய கோயில்களும் நம்மளோட பேலஸ்களும் இதுதான். ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எப்படி வாழ்ந்தாங்க, வாழ்ந்து முறைகள் சிலதை வந்து நம்ம கேட்டுதான் தெரிய முடிஞ்சது. ஆனால் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள், எந்த மாதிரியான பில்டிங்ல வாழ்ந்திருக்காங்கன்னு பார்க்கும்போது அந்த ஒரு பேலஸோ அந்த ஒரு இதுக்கு போகும்பொழுது அவங்க என்ன அழகா அந்த அன்னைக்கு ஒரு இன்ட்ரிகேட்டடோட டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்க்க முடியுது. ஸோ அப்படி பார்க்கும்போது பில்டிங் ஆர்கிடெக்சர் ஹஸ் பிகம் வெரி வெரி வைட்டல் அண்ட் இட் இஸ் இம்மோர்டல். இம்மோர்டல்னா அது வந்து அது என்றைக்குமே நாம் போனாலும் கூட அது அழிவில்லாதது. ஸோ அது வந்து நம்ம அந்த காலத்தோட பாரம்பரியத்தை இன்னைக்கும் நம்ம ஒரு தாஜ்மஹாலோ வேர்ல்டு நம்பர் ஒண்டர்ஸ் நிறைய இருக்கு, அதுல இதுவும் ஒண்ணு. இந்த மாதிரி வரும்பொழுது மக்களுக்கு வந்து எந்த லெவல்ல வந்து ஒரு இந்த ஆர்கிடெக்சர்ங்கிற ஒரு இது வந்து அவங்களுக்கு தெரிய வந்ததுன்னா, ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி இன்ஜினியர், டாக்டர்ஸ், அட்வொகேட்ஸ், இவங்களுக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு இப்போ நல்ல ஒரு எல்லாருக்குமே ஓரளவுக்கு வந்து தெளிவுபடுத்த அந்த ஆர்கிடெக்சர் ஒரு முன் வர்றாங்க. நிறைய பேரண்ட்ஸ் கூட வந்து அதுல வந்து அதை பத்தி தெரிஞ்சிட்டு இருக்காங்க. ஆர்கிடெக்சர் ஹேஸ் டேக்கன் வெரி வைட்டல் ரோல். ஏன்னா இந்த லாஸ்ட் ஒரு 2 டிகேட்ல நம்ம பார்த்தோம்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வேஷன் இன் இந்தியா ஹஸ் பிகம் வெரி எனார்மஸ். சார், இடையூறுக்கு மன்னிக்கணும். ஒரு காலர் வந்திருக்காங்க. நம்ம சிவில் இன்ஜினியரிங்கும் ஆர்கிடெக்சருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பத்தி தொடர்ந்து பேசுவோம். ஒரு காலர் வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி அரக்கோணம்ல இருந்து சித்ரா. வணக்கம் சித்ரா, ஆர்கிடெக்சர் படிப்பதில் உங்களுடைய சந்தேகம் என்ன, கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சித்ரா, சொல்லுங்க. வணக்கம், நாங்க அரக்கோணத்துல இருந்து பேசுறோம் சார். என் மக வந்து இப்ப +2 எழுதி இருக்கா. ஆர்கிடெக்சர் படிக்கணும்னு சொல்லிட்டு ஆசை. அது NNDT சர்டிபிகேட் வாங்கணும்ன்றாங்க. அது நாங்க அப்ளை பண்ணவே இல்ல. எங்களால படிக்க முடியுமா படிக்க முடியாதா சொல்லுங்க. டெஃபினட்டா படிக்கலாம். நீங்க வந்து +2 என்ன ஒரு மெட்ரிகுலேஷன்ல தானே படிச்சிருக்காங்க அவங்க? ஆமாங்க சார். ஓகே. சோ மெட்ரிகுலேஷன் படிச்சிருக்காங்க. அந்த +2 தேர்வு இது மார்க்ஸ் வந்த உடனே அவங்க வந்து நேஷனல் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஆஃப் ஆர்கிடெக்சர் நாட்டான்னு ஒரு எக்ஸாம் ஒன்னு இருக்கு. அந்த எக்ஸாமை நீங்க அட்டெண்ட் பண்ணணும். இப்ப பாத்தீங்கன்னா 50% இவங்க வாங்கக்கூடிய மார்க்கை பொறுத்தும் மீதி 50% அந்த நேஷனல் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஃபார் ஆர்கிடெக்சர், அது வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆர்கிடெக்சருக்கு. அந்த இதை வந்து நம்ம கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர் மூலமா நியாசான்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணிக்கணும். நாட்டான்னு நீங்க நெட்ல போட்டீங்கனாலே வந்துடும். NATA அப்படின்னு போட்டீங்கனாலே வரும். அந்த அப்ளிகேஷன் அதுக்கு ஒரு ட்ரைனிங் சென்டர்ஸும் நிறைய இருக்கு. நம்ம வந்து சென்னையில இருக்கு, சுற்று வட்டாரத்தில் எல்லாருக்கும், அரக்கோணத்துல கூட இருக்கு சித்ரா, நீங்க பார்க்கலாம். அப்படி பார்க்கும்பொழுது வந்து அந்த ஒரு ட்ரைனிங் ஒரு 15 days 20 days கிராஷ் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் 12வது படித்தவர்களை வந்து ஆர்கிடெக்சர் சேர்றதுக்கு உண்டான ஆயத்தப்படுத்துதல். அது அந்த நாட்டா எக்ஸாம் அட்டன் பண்ணினீங்கன்னா அந்த எக்ஸாம்ஸும் +2 மார்க்ஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு நம்மளோட கவுன்சிலிங்ல நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த மீதி யூனிவர்சிட்டியில நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகே சார், இன்னொரு காலர் வந்திருக்காங்க ஏற்காடுல இருந்து பாலாஜி. வணக்கம் பாலாஜி, உங்களுடைய கேள்வி என்ன, கேளுங்க. சார், இப்ப நாட்டா எக்ஸாம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கு இல்லைங்களா? ஆமா. அண்ணா யூனிவர்சிட்டி அப்ளை பண்றதுக்கு நாட்டா எக்ஸாம் எழுதுறதுக்கு கடைசி நாள் எது சார்? இல்ல, நாட்டாவுக்கு வந்து இது ஒரு நல்ல அருமையான ஒரு கேள்வி. நாட்டா வந்து இட் இஸ் எக்ஸ்டென்சிவ் ப்ரோக்ராம் மாதிரி ஒரு நீங்க வந்து செப்டம்பர் வரைக்கும் கூட எழுதலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு டியூரேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. காரணம் என்னன்னா, இந்த நாட்டா எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் பல காலேஜ்ல கொடுத்திருக்காங்க. இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கிட்டத்தட்ட ஒரு 2000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்டான நாட்டா எக்ஸாமினேஷன் பண்ணணுங்கும் போது ஒரே நேரத்தில் போய் உட்கார முடியாது. ஏன்னா ஒவ்வொரு சென்டர்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒரு 4லேருந்து 5 கம்ப்யூட்டர் சென்டர்ஸ் தான், கம்ப்யூட்டர் நோடல்ஸ் தான் இருக்கும். சோ அப்படி பார்க்கும்பொழுது ஒரு இந்த 3 மாசம் செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி உங்களோட பையனோ பொண்ணோ வந்து அதை வந்து கம்ப்ளீட்டா ஒரு 3 மாதம் அதை கரெக்டா அதுக்கு ஆயத்தப்படுத்தி அவங்க வந்து அந்த கோச்சிங் முடிச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து கிளீனா வந்து ஏதோ நியரஸ்ட் சென்டர்ல போயிட்டு நாங்க இந்த டேட்ல நாங்க வரோம் சொன்னீங்கன்னா நீங்க போயிட்டு அதை உடனே அந்த எல்லாமே ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான் உங்களுக்கு. அது 200 மார்க்ஸ் இருக்குது. ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் வந்து விஷுவல் சென்சிட்டிவிட்டி, அதுக்கு ஒன்று. ரெண்டாவது வந்து டிராயிங்க்கு ப்ரோக்ராம். ஸோ 100 மார்க்ஸ். ஸோ நாட்டாவை பொறுத்த வரைக்கும் 200 மார்க்ஸ்க்கு எடுப்பாங்க. அது வந்து ஓவராலா டிவைட் பண்ணி ஒரு 50% இந்த கவுன்சிலிங் போது எடுப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஹேஸ் டு. அதனால நீங்க வந்து என்னைக்கு தான் ஒரு ஸ்டிபுலேட்டட் டைம் நீங்க கவலைப்பட வேண்டாம். இட் இஸ் எக்ஸ்டெண்டட் டைம் இஸ் தேர். சார், நம்ம ஆர்கிடெக்சர் பத்தி தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு ஒரு காலர் வந்திருக்காங்க திருப்பூர்ல இருந்து உமாபதி. வணக்கம் உமாபதி, உங்களுடைய சந்தேகம் என்ன ஆர்கிடெக்சர்ல, கேளுங்க. சார் குட் மார்னிங் சார். வணக்கம், சொல்லுங்க. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார். சொல்லுங்க உமாபதி, உங்களுடைய சந்தேகம் என்ன? சார் வணக்கம் சார். வணக்கம் உமாபதி, நீங்க தொடர்ந்து பேசலாம்.
சார் நான் என்னோட சன்னை வந்து இப்ப நான் ஆர்கிடெக்ட் இதுக்காக சேர்த்ததுக்காக கோச்சிங் சென்டருக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கேன் சார். வெரி குட். ஹலோ, சொல்லலாம். கோச்சிங் சென்டர் அனுப்பிச்சிட்டு இருக்கேன் சார். சொல்லுங்க சார். அண்ணா யூனிவர்சிட்டியில இப்ப என்ன கட் ஆஃப் சார் இருக்கு சார்? சார் ரெண்டாவது வேலை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம்னு விரும்புறேன் சார். வேலை வாய்ப்புகள் இது ஒரு நல்ல ஒரு கேள்வி. பட் என்னன்னா வந்து ஆர்கிடெக்சரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி அண்ட் அவங்களோட இதை பொறுத்து தான் இருக்கு. ஆர்கிடெக்சர்ல நிறைய ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஒரு சினிமா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அருமையான ஒரு சொல்லணும்னா சினிமாவில் பாத்தீங்கன்னா பிலிம் இன்ஸ்டியூட்ல படிச்சவங்க பெரிய சூப்பர் ஸ்டார் ஆயிடல. அந்த மாதிரி இதுல வந்து நிறைய ஒரு தானா படித்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆர்கிடெக்சர் இஸ் நாட் த லெசன் டு பி டாட், இட் இஸ் லெசன் டு பி அப்சார்ப்ட் அண்ட் இன்ஸ்பயர்ட். அந்த மாதிரி சோ பார்க்கும் தருவாயிலெல்லாம் நம்ம ஆர்கிடெக்சர் படிக்கலாம். அப்படி வரும்போது அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு டிஃபரெண்டான ஒரு ஆர்கிடெக்டா டெஃபினட்டா வாழ்க்கையில வந்து பெரிய ஆளா வரும் பொழுது மிச்ச பேர் டெஃபினட்டா அவங்க வந்து செகண்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி, டெஃபினட்டா அவங்க நம்பர் 1 ஆர்கிடெக்டா வரணும்னு நினைச்சா வாழ்க்கையில அவங்களுடைய தன்னம்பிக்கையோட ஒருண்டி தான் வர முடியும். பட் சப்ஜெக்ட் வைஸ் டெஃபினட்டா நல்லா படிக்கணும். அது ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ் இல்லாம நம்ம வந்து ரூட் இல்லாம மரத்தை பெருசா வளர்க்க முடியாது. சரி, வேலை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு? வேலை வாய்ப்புகள் அருமையாக இருக்கிறது. ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நிறைய நியூ பிசினஸ் இஸ் பீன் ஓப்பனிங் அவுட். அப்கோர்ஸ் இந்த பொலிட்டிக்கல் இப்போ காட்டுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு 20 வருஷத்துல நம்ம நாட்டோட ரோடுகள் எவ்வளவு பெருசா இருக்கு, நம்ம நாட்டுல எவ்வளவு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் அமைஞ்சிருக்கு. இன்னும் பார்க்க போனீங்கன்னா இன்னும் நிறைய அர்பனைசேஷன் இஸ் கோயிங் டு ஹேப்பன். சோ இந்த ரூரல் ஏரியாஸ் எல்லாம் அர்பனைசேஷன் வரும்பொழுது டெஃபினட்டா மல்டி ஸ்டோரி பில்டிங்ஸ், டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ், சோ மெனி கைண்ட் ஆஃப் இது எல்லாமே வரப்போகுது. சோ அப்படி பார்க்கும்பொழுது இந்தியாவில் நம்ம டாக்டர்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க, இன்ஜினியர்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பார்க்கும்பொழுது இந்தியாவில் ஒரு இப்போ பாத்தீங்கன்னா மொத்தமே ஒரு 50,000-55,000 பேர் தான் கிட்டத்தட்ட ஒரு குறைந்தபட்சம் ஒரு 50,000-60,000 ஆர்கிடெக்ட்ஸ் தான் இந்தியாவில் இருக்காங்க. அதாவது நல்ல ஃபெமிலியர் ஆர்கிடெக்ட்ஸா இருக்கிறது காரணம் என்னன்னா அது போராது. இன்னைக்கு இன்னும் ஒரு 10 வருடங்கள் வேணா ஒவ்வொரு தெருவிலையும் ஒரு 2-3 ஆர்கிடெக்ட்ஸ் இருக்கணும். அந்த லெவல்ல இருந்தா தான் ஒரு பில்டிங்ஸ் பண்ண முடியும். சோ நம்மளுடைய பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்தியாவோட பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் ஆர்கிடெக்சர்ல பேசிக்கான விஷயம் பார்த்தோன்னா ஆர்கிடெக்சர்ல ஆட்கள் கம்மி, அதுக்கான கேப், அதனுடைய ஃபியூச்சரும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஒரு காலர் வந்திருக்காங்க திருப்பூர்ல இருந்து விஜயகுமார். வணக்கம் விஜயகுமார், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. வணக்கம் சார். டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்காங்க சார். இத முடிச்சிட்டு ஆர்கிடெக்ட் போவேன்னா அந்த எக்ஸாம் எழுதணுமா சார்? டெஃபினட்டா நீங்க டிப்ளமா இது சிவில் இன்ஜினியரிங் படிச்சாலும் அந்த நாட்டா எக்ஸாம்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸி. நீங்க அது அந்த அப்ளை பண்ணீங்கன்னா நல்லது. அது மூலமா நீங்க ஈஸியா வரலாம். இல்ல ஃபர்ஸ்ட் இயர்ஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ரொம்ப ஈஸியா இருக்கும். இன்ஃபேக்ட் என்னோட நிறைய எங்க காலேஜ்ல கூட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அந்த மாதிரி படிச்சிட்டு இருக்காங்க டிப்ளமா படிச்சு. அது வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஃபுட்டிங்கா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது ஒரு சிலதை இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணிக்கலாம். அந்த அளவுல நீங்க வந்து அதை அட்டன் பண்ணி ஃபைன் டியூனிங் விஷயங்கள் அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு. ஒரு காலர் வந்திருக்காங்க அரக்கோணம்ல இருந்து முகமது அலி. வணக்கம் முகமது அலி, ஆர்கிடெக்சர் படிப்புகள்ல உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. ஹலோ, எஸ் வணக்கம், சொல்லுங்க முகமது அலி. முகமது அலி சார், நான் +2 முடிச்சிட்டு இப்பதான் முடிச்சேன் +2. இப்போ எக்ஸாம் எழுதிருக்கேன். நெக்ஸ்ட் மேல் கொண்டு என்ன படிக்கிறதுன்னு ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு. கன்ஃபியூஷனே பண்ண வேண்டாம். உங்களுக்கு வந்து எதுல பிரயாசம் இருக்கு, இன்னி வரைக்கும் நீங்க எது பண்ணினா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். நம்மளுக்கு அதாவது எனக்கு வந்து அந்த இன்ஜினியரிங் படிக்கணும்னு தான் ஆசை. இன்ஜினியரிங்னா என்ன இன்ஜினியரிங்? மெக்கானிக்கல், மெட்டலர்ஜி, இண்டஸ்ட்ரியல், இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், இது மாதிரி நிறைய இருக்கு. இன்ட்ரெஸ்ட் என்னது? எதை பார்த்தா ஒரு ஈர்ப்பு சக்தி இருந்திருக்கு இந்த ஒரு 15 வருடத்துல. நம்ம ஒரு நல்ல ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் ஆகலாம், நம்ம ஒரு வெரி குட் பெயிண்ட் ஆர்டிஸ்ட் ஆகலாம் அப்படின்னு உங்களோட ஈர்ப்பு சக்தி எந்த இடத்துல இருக்கோ, உங்களுக்கு எதை செய்தாலும் நீங்க சந்தோஷப்படுறீங்களோ அந்த ஏரியாவுக்கு உண்டான படிப்புகள் இன்னைக்கு இந்தியா முழுக்க பரவலாக அழகா பரவி இருக்கு. நல்ல ஒரு அருமையான எஜுகேஷன் சிஸ்டம் த்ரூ அவுட் இந்தியா இருக்கு. ஆனால் ஆர்கிடெக்சர் டெஃபினட்டா இது வந்து கிரியேட்டிவிட்டி ஏரியா. டெஃபினட்டா நீங்க வந்து இந்த கிரியேட்டிவ் ஏரியா சென்ஸ் இருந்தால் ஒழிய ஆர்கிடெக்சர் பண்றது வந்து நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்றது சொல்லுவேன். பட் டெஃபினட்டா உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி இருந்தா டெஃபினட்டா ப்ளீஸ் கம் டு ஆர்கிடெக்சர். ஓகே சார். சார், இப்போ இந்த எக்ஸாம் ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த நாட்டா எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பரேஷன்ஸ் எந்த மாதிரி இருக்கணும்? நாட்டாங்கிறது நேஷனல் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஃபார் ஆர்கிடெக்சர். டெஃபினட்டா வந்து இது ஒரு என்ட்ரன்ஸ், இதுதான் ஆர்கிடெக்சருக்கே ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமா வந்து கன்சிடர் பண்றோம். திஸ் இஸ் பீன் ஃப்ளோட்டட் பை நியாசா
from the Council of Architecture. So because இந்த ஆர்கிடெக்சர் டோட்டல் ஆர்கிடெக்சரல் ப்ரொஃபஷன் அண்ட் ப்ரொஃபஷனல் பிராக்டிஸ் ரெண்டுத்தையுமே கண்ட்ரோல் பண்றது எங்களுக்கு வந்து கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது தான் நியூ டெல்லியில இருக்கு, விச் இஸ் அண்டர் டைரக்ட் MHRD, ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் கீழே இருக்கு. ஸோ இந்த நேஷனல் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஃபார் ஆர்கிடெக்சர்ல ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா தான் நான் சொன்னேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விஷுவல் சென்சிட்டிவிட்டி அதுலயும் பிளஸ் டிராயிங்ஸ் ரெண்டுத்துலயுமே 100+100 ஒரு 200 மார்க்ஸ் அவங்க அவுட் ஆஃப் 200 அவர் 3 மணி நேரம் அவங்க வந்து அவங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஆயத்தப்படுத்துறாங்க. அதான் கோச்சிங் சென்டர்ஸ் நிறைய இருக்கு. அதுல வந்து அவங்க வந்து கோச் ஒரு 20 டேஸ் கோச்சிங் சென்டர்ஸ்லயும் வந்து இந்த 12th 10th படிச்ச விஷயங்கள் தான் திருப்பி வருமா, இல்ல புதுமையான விஷயங்கள்? இந்த கோச்சிங் சென்டர்ல நம்ம காமிக்க போறது வந்து ஒரு சிலது ஒரு பேசிக் ஹிஸ்டரி அபவுட் மெசோபொட்டேமியன், அப்புறம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அப்புறம் பிரமிட்ஸ், இந்த மாதிரி ஒரு பேசிக் ஷேப் ஓரியன்டட் அந்த பில்டிங்ஸை பத்தி நம்ம சொல்லி தர போறோம். ஏன்னா ஹிஸ்டரி ஆஃப் ஆர்கிடெக்சர்ங்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்து ஆர்கிடெக்சர்லயே இருக்கு. அது வந்து ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ஸ்ல வரும். பட் அவ்வளவு டீடைல்ஸ் அவங்களுக்கு வந்து நேஷனல் ஆப்டிடியூட் டெஸ்ட்ல தேவை கிடையாது. ஒரு பேசிக்ஸ் வந்து அதை பத்தி சொல்ல போறோம். பிளஸ் ஒரு விஷுவலைசிங் பவர் வேணும். எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு 12th படிக்கணும்னா அவனுக்கு வந்து ஒரு இது இப்படித்தான் வரணும் அப்படிங்கிற ஒரு விஷுவலைசேஷன் பவர் இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஸ்கொயர் வச்சோ ஒரு கியூப்ஸ் வச்சோ அதுக்கு வந்து இந்த கோர்சஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவோம். இந்த ட்ரைனிங் சென்டர்ல நம்ம அதை சொல்லி தராங்க. சார், நம்ம விவாதத்துக்குள்ள செல்வதற்கு முன்னாடி ஒரு காலர் வந்திருக்காங்க திருப்பூர்ல இருந்து. வணக்கம், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. சொல்லுங்க. சார், இது கவர்மெண்ட் ஸ்கோப், அதாவது வேலை என்ன விதமான வேலை வாய்ப்பு கிடைக்கும் சார்? ஆர்கிடெக்சர் முடிச்சா கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட வேலை. கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டதுல பாத்தீங்கன்னா PWD டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, CPWD டிபார்ட்மெண்ட் இருக்கு, டவுன் பிளானிங் டிபார்ட்மெண்ட் இருக்கு. இந்த மாதிரி வந்து கட்டமைப்பு வேலைகளுக்கு உண்டான ஒரு ஏரியாஸ் எல்லாமே கவர்மெண்ட்ல இருக்குது. இதுல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆர்கிடெக்ட்ஸ் நிறைய தேவைப்படுது. மென்மேலும் வந்து அவங்க நிறைய விசாரிப்புகள் ஜாஸ்தி இருக்கிறதுனால இன்னும் போகக்கூடிய காலகட்டத்தில் அதிகமான ஆர்கிடெக்ட்ஸ், அதிகமான கட்டிடக்கலை வல்லுநர்கள் தேவைப்படுறாங்க. ஸோ இதுக்கு வந்து டெஃபினட்டா கவர்மெண்ட் கிரைட்டீரியாஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆர்கிடெக்சர்ல டெஃபினட்டா அவங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணி அவங்க பிஆர்க்கு தட் இஸ் பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து நம்ம எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மூலமா இது பண்ணி டெஃபினட்டா அதுல வந்து அதுக்குண்டான சேர்க்கை உண்டான தணிக்கைகள்லாம் இருக்கு. அதை பேஸ் பண்ணி வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே சார், சென்னையில இருந்து ஒரு காலர் வந்திருக்காங்க, பிரிசல்லா. வணக்கம் பிரிசல்லா, உங்களுடைய சந்தேகம் என்ன ஆர்கிடெக்சர் ஸ்டடீஸ்ல? சொல்லுங்க சார். நேவல் ஆர்கிடெக்சர் பத்தி கேட்கணும் சார். ஓகே, நேவல் ஆர்கிடெக்சர் வந்து பேசிக்கா இந்த ஆர்கிடெக்சருக்கும் அந்த ஆர்கிடெக்சருக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஏன்னா இந்த பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சருங்கும் போது இது இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓரியன்ட் பண்ணி இருக்கிறது. நேவல் ஆர்கிடெக்சருங்கும் போது அது ஒன்லி ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரியை பேஸ் பண்ணி இருக்குது. அந்த ஆர்கிடெக்சருக்கும் இந்த ஆர்கிடெக்சருக்கும் கொஞ்சம் டிஃபரெண்டான இதுதான். பட் அது இதோட சம்மந்தப்படுறது இல்லை. சரி, இப்போ இந்த ஆர்கிடெக்சர் கோர்ஸ் படிக்கிறதுக்கு கிரியேட்டிவா இருக்கணும்னு சொன்னீங்க. 12th எக்ஸாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் நேட்டா எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து நம்ம தனியா கோர்ஸ் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்றத சொன்னீங்க. அது போக வந்ததுக்கு அப்புறம் 50/50 கட் ஆஃப்ல வந்து காலேஜஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க. எங்க காலேஜஸ் இருக்கு, எப்படி காலேஜ் பெஸ்ட் காலேஜ் அப்படின்றத செலக்ட் பண்ணணும்? இப்போ தமிழ்நாடு முழுக்க பாத்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர் கீழே வர தனியார் கல்வி நிறுவனங்களும் சரி கவர்மெண்ட் ஓரியன்டா இருக்கும். மொத்தமா பாத்தீங்கன்னா 337 காலேஜுகள் இருக்கு. இதுல தமிழ்நாட்டில் மட்டும் பாத்தீங்கன்னா 63 காலேஜர்கள் இருக்கு. தமிழ்நாட்டில் சென்னையில ஒரு 19 காலேஜஸ் இருக்கு. ஸோ இது வந்து ரெண்டுமே கவர்மெண்ட் ஓரியன்ட் பிளஸ் தனியார் நிறுவனங்கள் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்னென்ன இருக்கும். இந்த 63 காலேஜஸ்லயும் ஒவ்வொரு காலேஜ்லயும் பாத்தீங்கன்னா மினிமமா சில காலேஜஸ்ல 1 இன்டேக், சில காலேஜ்ல 2 இன்டேக் இருக்கும். இன்டேக் இந்த சென்ஸ் என்னன்னா 40 பேர் வந்து ஒரு கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர் சொல்றாங்க. சில காலேஜஸ்க்கு வந்து அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய இருக்கு. போட்டோகிராஃபி லேப் இருக்கு, என்வைரன்மெண்ட் லேப் இருக்கு, கிளாஸ் ரூம்ஸ் நிறைய இருக்கு, லெக்சர் ஹால் இருக்கு, ஸ்டுடியோஸ் இருக்கு. அப்படிங்கும்போது அவங்க அதுக்கு தகுந்தாப்புல வருடம் கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர்ல இருந்து வந்து தணிக்கை செய்யறாங்க ஒவ்வொரு காலேஜையும். அப்படி வரும்போது அப்ரூவல் கொடுக்கும் பொழுது அவங்க வந்து 40 பேருக்கு பதிலாக இன்னொரு 40 பேர் சேர்த்துக்கலாம், ஒரு 80 பேர் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி வரும்போது சில காலேஜில் வந்து 80 இன்டேக், சில காலேஜ் வந்து 120 இன்டேக், அந்த மாதிரி எல்லாம் கூட இருக்கு. சார், ரேடியோக்கு மணிக்கணும். ஒரு காலர் வந்திருக்காங்க, பேசிட்டு தொடர்ந்து பேசுவோம். சென்னையில இருந்து சீதா. வணக்கம் சீதா, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. சார், என் பொண்ணு இப்ப 9th to 10th படிக்கிறா சார். ஹலோ, சொல்லுங்க கேட்டுட்டு இருக்கேன் சார். என் பொண்ணு இப்ப 9th to 10th படிக்கிறா சார். அவ இப்போ ஆர்கிடெக்சர் படிக்கணும்னு நினைக்கிறா. வெரி குட், நல்ல ஒரு இது. 10th முடிச்சோடனே என்ன குரூப் எடுக்கணும் சார்? இது ஒரு நல்ல கேள்வி. இந்த கோர்ஸ் படிக்கலாம் சார்? டெஃபினட்டா நீங்க வந்து சயின்ஸ் குரூப்பே எடுக்கலாம். காரணம் என்னன்னா
இன்னைக்கு வந்து ஆர்கிடெக்சர் இஸ் நாட் ஒன்லி மதர் ஆஃப் ஆர்ட் அண்ட் சயின்ஸ். த டெக்னாலஜி ஹாஸ் பிகம் அ ஃபாதர் ஆஃப் ஆர்கிடெக்சர். ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு பில்டிங்ஸும் டெவலப்மெண்ட் பண்ணும்போது ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ல டெக்னாலஜி தான் இன்னைக்கு வந்து ஓவர் ரூலிங் த டோட்டல் ஆர்கிடெக்சர். ஆர்கிடெக்சர் டிசைனிங் ஃபேக்டர்ஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு புர்ஜ் அல் அரப் இந்த மாதிரி நிறைய பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்க்கும் பொழுது நீங்க வந்து இன்னைக்கு டெக்னாலஜி வந்து ஓவர் ட்ரிவன் அப்படிங்கும் பொழுது சயின்ஸ் இஸ் a வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் an architect should possess. ஸோ அப்படிங்கும்போது அவங்க வந்து சயின்ஸை ஓரியன்டா படிச்சா பெட்டர். அதுதான் பெஸ்ட். அண்ட் அதுதான் எப்பவுமே ஏன்னா மேக்ஸ் எப்படி இருந்தாலும் நமக்கு தேவையா இருக்கு. ஃபார் ஒரு நேஷனல் ஆப்டிடியூட் நாட்டா எக்ஸாமுக்கும் சரி நமக்கு பிளஸ் டூ மேக்ஸ் டெஃபினட்டா ஈவன் இன் ஒரு ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ல கூட நமக்கு வந்து மேக்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட். அண்ட் மோர் ஓவர் வித்வுட் சயின்ஸ் த பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி நோ ஆர்கிடெக்ட் கேன் டெஃபினெட்லி பெர்ஃபார்ம். அதனால வந்து டெஃபினட்டா அது தேவையா இருக்கு. ஓகே சார், இவ்வளவு நேரம் ஒரு ஆர்கிடெக்சர் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் வந்து படிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்தாலும் சரி 10th இருந்தே நாங்க முன்னாடி போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எந்தெந்த கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்றத பத்தி எல்லாம் விளக்கமா சொன்னீங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி. வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியை தொடர்ந்து நிறைவடைந்தது. இணைந்திருங்கள் தந்தை டிவியுடன்.